பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவுமாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டபடியால் ஆசீர்வதியுங்கள். மற்றவர்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், சேவிங்ஸ். உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய பொக்கிஷங்களை, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இயேசுதாமே சொல்லுகிற வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்படியாக சொல்லுகிறார். 19வது வசனத்தில், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க இயேசு சொல்லுவதற்கு முக்கியமான ஒரு காரணம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பற்றினதாக இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததாக காணப்பட வேண்டும். எப்போது அந்த மேலான சிந்தை, பரலோக சிந்தை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும். பூமியில் நாம் கட்டின வீடுகள் அழிந்து போகும். இன்றைக்கு இந்த யுத்த காலத்தில் பார்க்கிறோம், கட்டின வீடுகளெல்லாம் தவிடுபடி ஆகிவிடுகிறது. அதுபோல பூமியில் நம்முடைய கூடாரமாகிய வீடு, நம்முடைய சரீரம் கூட அழிந்து போகும் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு ஒன்று நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்கிறது நன்றாக தெரியும். ஆகவே பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்கள் மாளும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரார். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற பரிசுத்தமான தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உம்முடைய அன்பினால், கிருபையினால், இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகிறோம். இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திவ்ய பிரசன்னத்தினால ஆசீர்வதி. தங்களுடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கிறோம். இவருடைய இருதயம் பரலோக ராஜ்யத்தில் பதிக்கப்பட்டிருக்கும்படியாகும். கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.